ஹாய் ஹலோ வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட செகண்ட் கிளாஸ். இந்த செகண்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிளிப்போர்டு பார்க்க போகிறோம். கிளிப்போர்டு இந்த நம்ம எக்ஸலோட ஹோம் பட்டனில் கிளிப்போர்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த கிளிப்போர்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கட் இருக்குது, காப்பி இருக்குது, பேஸ்ட் இருக்குது, ஃபார்மட் பெயிண்டர் இருக்குது. அது இல்லாமல் காப்பியில் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ராப் டவுனில் பார்த்தீங்கன்னா காப்பி எஸ் பிக்சர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. பேஸ்ட்டில் கீழே ட்ராப் டவுனில் வந்தீங்கன்னா பேஸ்ட் ஸ்பெஷல் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது எல்லாமே நம்ம இன்றைக்கி கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நம்ம கிளிப்போர்டில் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கட் இருக்குது. ஓகேங்களா? இப்போ A11 அப்படிங்கிற ஒரு செல்லில் கமல் அப்படிங்கிற ஒரு டேட்டா நமக்கு இருக்குது. இந்த டேட்டாவை எனக்கு கட் பண்ணி C11 அப்படிங்கிற டேட்டாக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு A11 செல்லில் கிளிக் பண்ணிவிட்டு கட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்குறேன். இப்போ கட் கொடுத்தோன்னு என்ன ஆகும், இந்த டேட்டா வந்து நமக்கு கட் காப்பி மோடுக்குள்ளே போயிடுது. ஓகேங்களா? இதை எந்த டெஸ்டினேஷன் வேணும் அப்படின்னு சூஸ் பண்ண சொல்லுது. இப்போ நான் C11 அப்படிங்கிற டெஸ்டினேஷன் சூஸ் பண்ணி நான் அந்த கட் பண்ணதை பேஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் பேஸ்ட் பண்ணுறதுக்கு 3 வழி இருக்குது. ஒன்று வந்து இங்கே கீழே கொடுத்துருக்க மாதிரி என்டர் கொடுத்து பேஸ்ட் பண்ணலாம். ரெண்டாவது Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணலாம் ஷார்ட்கட். மூணாவது பேஸ்ட் அப்படிங்கிற இந்த பேஸ்ட் ஐக்கானை கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். இந்த 3 ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ என்டர் கொடுத்துட்டேன், அங்கே கட் பண்ணது இங்கே பேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் இதை கட் பண்ணுறேன், இங்கே கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+V கொடுக்குறேன். இப்போ நமக்கு செகண்ட் ஆப்ஷனும் ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் கட் பண்ணுறேன், இங்கே கொடுத்துட்டு பேஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இந்த கமலுங்கிற டேட்டா வந்து நான் எந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறோம் அந்த டெஸ்டினேஷனுக்கு மட்டும் வந்துச்சு. இந்த டேட்டா எனக்கு இந்த செல்லுலையும் வேணும், இந்த செல்லுலையும் வேணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணணும், நம்ம காப்பி ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். கமல் அப்படிங்கிற டேட்டாவை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுறோம். காப்பி ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு பேஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் எனேபிள் ஆயிடுச்சு. ப்ரீவியஸாக காப்பி பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பேஸ்ட் ஆப்ஷன் டிசேபிளாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டிசேபிள் இருக்குது. இப்போ கமல் கிளிக் பண்ணி காப்பி கொடுத்துட்டேன். காப்பி கொடுத்துட்டு எனக்கு இந்த டெஸ்டினேஷன் வேணும், டெஸ்டினேஷன் வந்து பேஸ்ட் கொடுக்குறேன், பேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த காப்பி மோடு எனேபிள்லே இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் வந்து என்டர் கொடுத்து பேஸ்ட் பண்ணுறேன், டிசேபிள் ஆயிடுச்சு. ஓகேங்களா? என்டர் கொடுத்து பேஸ்ட் பண்ணால் டிசேபிள் ஆயிரும். Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணாலும் இல்லை இங்கே கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் அந்த காப்பி மோடு வந்து எனேபிளாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் காப்பி பண்ணுறேன், நமக்கு எத்தனை இடத்துல வேணும்னாலும் கூட அந்த காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். எனக்கு இங்கே வேணும்னா பேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா காப்பி மோடு எனேபிள் ஆகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி நான் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா அந்த பேஸ்ட் ஆப்ஷன் எனேபிளாக இருக்கும், காப்பி மோடு வந்து எனேபிளில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் என்ட்ரு கொடுத்து ஒன்ஸ் பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு தடவை மட்டும்தான் உங்களால் காப்பி பேஸ்ட் பண்ண முடியும். இதுதான் அதுக்கான டிஃப்ரென்ஸ். Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணாலும் இல்லை கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் ஆனால் டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார்மட் பெயிண்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ ஃபார்மட் பெயிண்டர் அப்படின்னா என்னென்னா, இப்போ நமக்கு ஒரு செல்லில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த A8 அப்படிங்கிற செல்லில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பேக்ரவுண்டில் ஒரு கலர் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி அந்த A8 செல்லில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்டர் இருக்குது. ஓகேங்களா? மேலே கீழே ஒரு ஃபுல் பார்டர் கொடுத்துருக்காங்க. இதே கண்டென்ட் வந்து எனக்கு இங்கே வரணும். எனக்கு அங்கே இருக்க செல்லை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண வேணாம், செல்லுக்கு இன்ஃபர்மேஷனை தவிர அதுக்கு பேக்ரவுண்டில் என்னென்னலாம் நடந்திருக்கோ அது எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஃபார்மட் பெயிண்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஃபாண்ட் கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நான் இப்போ கிளிக் பண்ணிட்டேன்னா இப்போ பெயிண்ட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா என்னோட மவுஸ் பாயிண்டருக்கு பக்கத்தில் பெயிண்டர் மாதிரி ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆயிடுச்சு. இப்போ எந்த இடத்துல இதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் அது அந்த ஃபார்மட் பெயிண்ட் ப்ளஸை அப்ளை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இங்கே கிளிக் பண்ணுறேன், பார்த்தீங்களா? இப்போ கமல் அப்படிங்கிற நேம் வந்து லெஃப்ட் சைடில் இருந்துச்சு, நடுவில் வந்துருச்சு. இப்போ இந்த நேமோட செல் வந்து ஒரு பார்டர் இருக்குது பாக்ஸுக்கு, அந்த பாக்ஸ் இங்கே வந்திருக்கு. அதே மாதிரி உள்ளே இருந்த பேக்ரவுண்ட் கலரும் இங்கே வந்திருக்கு. இப்போ நம்ம ஃபார்மட் பெயிண்டர் பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேஸ்ட் ஸ்பெஷல் ஆப்ஷன் இருக்குது. இந்த பேஸ்ட் ஸ்பெஷல் கொஞ்சம் பிக் டாபிக், நான் நெக்ஸ்ட் கிளாஸில் கூட எடுக்கிறேன், இன்னொரு சப்சீரிஸாகவே போடுறேன். ஆனால் அதில் நிறையா டாபிக் கவர் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் காப்பியில் பார்த்தீங்கன்னா நமக்கு காப்பி எஸ் பிக்சர் அப்படின்னு இருக்குது. அது என்ன காப்பி எஸ் பிக்சர் அப்படின்னா, நமக்கு இந்த 3 செல் இருக்குல்ல, இந்த 3 செல்லும் நான் இப்போ எனக்கு வந்து காப்பி பண்ணி பிக்சராக கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு காப்பி பண்ணி காப்பி எஸ் பிக்சர் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா எஸ் ஓன் இன் இமேஜ் அப்படின்னு கொடுத்துட்டிங்க. இந்த மாதிரி தான் வேணும். இப்போ பிக்சராக கன்வெர்ட் பண்ணணும், பிக்சராக கொடுத்துரும். இப்போ நமக்கு என்ன ஆச்சு, இப்போ இது வந்து காப்பி ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த இடத்துல எனக்கு அந்த பிக்சர் பேஸ்ட் ஆகணும் அப்படின்னா நான் கிளிக் பண்ணிட்டேன்னா அந்த பிக்சர் வந்து எனக்கு இங்கே வந்துடும். இது இப்போ பிக்சர் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வேணால் நகர்த்திக்கலாம். இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் பிக்சர், எங்கே வேணால் டேட்டாவை நம்ம கொண்டு போய்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து கட் காப்பி ஃபார்மட் பெயிண்டர் பேஸ்ட் எல்லாம் முடிச்சாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா கிளிப்போர்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த கிளிப்போர்டு ஆப்ஷன்னா என்ன, இங்கே நமக்கு கிளிக் ஆகாது. இங்கே சைடில் கார்னரில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிளிப்போர்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ கமல் அப்படிங்கிறத நான் காப்பி பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா காப்பி ஆயிடுச்சு. உங்களுக்கு ஃபில் கலர்னு இருக்குது, அந்த ஆப்ஷனை காப்பி பண்ணுறேன், அதுவும் நமக்கு காப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்டென்ட் அப்படிங்கிறத காப்பி பண்ணுறேன், காப்பி ஆயிடுச்சு. இப்போ ஃபார்மட் டெஸ்ட் டேபிள் இங்கே இருக்குது, அதை காப்பி பண்ணுறேன். இப்போ 4 இடத்துல 4 டிஃப்ரெண்ட் டேட்டாவை நம்ம காப்பி பண்ணியிருக்கோம். இது எல்லாமே எனக்கு லைனாக வரணும் அப்படிங்கும்போது நான் இங்கே என்ன பண்ணுறேன், இங்கே கிளிக் பண்ணிவிட்டு
பேஸ்ட் ஆல் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா இங்கே இருக்கிற எல்லா டேட்டாவும் எனக்கு லைனாக அரேஞ்ச்மெண்ட்டாக வந்துடும். ஓகேங்களா, இதுக்கு தான் இந்த மாதிரி கிளிப்போர்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த டேட்டாவை இப்போ இந்த கமலுங்கிறத காப்பி பண்ணிட்டோம். பட் எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி காப்பி பண்ண டேட்டா வேணும்னா நம்ம எங்கே பார்க்கலாம்னா இந்த கிளிப்போர்டில் பார்க்கலாம். கமலுக்கு முன்னாடி ஃபார்மேட்டஸ் டேபிள் அப்படிங்கிறத வந்து காப்பி பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு இந்த ஃபார்மேட்டஸ் டேபிள் தான் பேஸ்ட் பண்ணணும். நான் இப்போ காப்பி பண்ணது கமல், ஆனால் எனக்கு பேஸ்ட் ஆக வேண்டியது ஃபார்மேட்டஸ் டேபிள்னா நான் இங்கே போய் இதை கிளிக் பண்ணால் போதும், ஃபார்மேட்டஸ் டேபிள் தான் எனக்கு பேஸ்ட் ஆகும். அதுதான் இந்த கிளிப்போர்டு ஆப்ஷன். ஓகேங்களா, கிளிப்போர்டு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது இங்கே இருக்கும். இந்த கிளிப்போர்டில் இருக்க எந்த டேட்டாவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா கிளியர் ஆல் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இங்கே இருக்க எல்லாமே போயிடும். நியூவாக நம்ம என்ன வேணுமோ அதை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் இந்த கிளிப்போர்டு ஆப்ஷனோட யூசேஜ். நமக்கு இது வேணும்னா நம்ம ஹைடு கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பேஸ் ஸ்பெஷல் மட்டும் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு தனியாக புதுசாக எடுக்கிறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், அதை நான் உங்களுக்கு செப்பரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.